உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இதில் எதனா வேணும்னா பிபி அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு பிபி அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்மளோட இன்டர்ன்ஷிப் காம்படிஷன் நடக்குது. இப்போ காம்படிஷன் வந்து நம்ம செகண்ட் மந்த் வந்துட்டோம். செகண்ட் மந்தில் தேர்ட் வீக் காம்படிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ட் வீக்கு டாபிக் என்ன அப்படின்னா மைதா மாடலிங் தான். நம்ம ஆல்ரெடி வந்து மைதா மாடல் வந்து 2 தடவை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தேர்ட் டைம் பண்ணுறாங்க நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ். உங்கள் ஃப்ரீ ஸ்டைலில் விட்டோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் வந்து அழகாக வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க. டீம் 1 அண்ட் டீம் 2 2 டீம் இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஏன் மேம் இவ்வளோண்டு மாவுக்கு இவ்வளோ பெரிய டப்பா வச்சுருக்கீங்க? வரும்போது யாருமே பவுல் எடுத்துட்டு வரல மேம். டியூஷனில் தேடி பார்த்தோம், இதான் கிடச்சிச்சு. ஸோ இதில் பண்ண ஆரம்பிச்சு. அதனால எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரோண்டு மாவு போட்டு பிழைஞ்சிட்டீங்க. இன்னொன்று மேம், பார்ட் டைமாக மைதா மாஸ்டர் ஆச்சு. மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. புரோட்டா மாஸ்டராக போக போகிறேன் மேம். அதனால இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெருசாக வச்சு. சரி, ஏன் மேம் கீழே போடுறீங்க? மேம் இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்க. பிறந்ததுல இருந்தே அவன் பைத்தியக்காரன்டா. மேம் என்ன மேம் கொலா மாதிரி ஒன்று கட்டியிருக்கீங்க, என்னது அது? மேம் வீடு மேம். என்ன மேம் பார்த்தா தெரியாது மேம், பார்க்க தான் தெரியும். வீடா? எஸ் மேம். பாத்தீங்களா, இப்ப நின்னுச்சா இப்ப மேல ஓடு வைப்போம். ஓடு வச்சா மேம் அஷி மேம் என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் அவங்க தான் மேம் வேலை பார்க்க சொன்னாங்க, அதான் வேலை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு. ஓ, எல்லாரும் என்ன வேலை செய்யறாங்கன்னு நீங்க வேலை பார்க்கறத பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒன்றும் வேலை பார்க்க மாட்டீங்க? மேம் வேலை பார்த்துக்கிட்டு தான் மேம் இருக்கேன், அவங்க பார்க்குற வேலையை. திரும்ப மாட்டியா? இது என்னது மேம் இது? இது வந்து எழுத்து விட்டுறா ரோஸ். ஓ, பின்னாடி பக்கமும் அந்த மாதிரி ரோஸ் இருக்கு. நீங்க இந்த பக்கம் காட்டினீங்கன்னா ரோஸ் வந்துருமா? கட் பண்ணிடலாம். சரி, ஓகே. டீம் 1ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் லீடர் வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அழகாக ஒரு வீடு கட்டி அதில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்ததுக்கு வீடு மாதிரி தெரியல நம்மளுக்கு. மேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் அவங்களை கலாய்ச்சிட்டு இருந்தோம். பார்த்தா கடைசியில் வீடு மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அவங்க சி அனிமல்ஸ் எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஆக்டோபஸ் ப்ளஸ் ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஷார்க்கு எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க கலரிங்கும் வந்து கரெக்டாக என்ன ஃபிஷ்க்கு என்ன கொடுக்குமோ அப்படின்னு ஏற்ற மாதிரி கலர் அடிக்கிறாங்க. அதுவே வந்து அவங்களோட மாடல் நல்லா எடுத்து காட்டுது. இப்போ வந்து நம்ம காம்படிஷன் நாட்டில் வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ண போகிறோம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஒரே ஒரு டாஸ்க்கு நீங்கள் கண்ணை கட்டி பண்ண போங்க. இல்ல மேம், ஏதோ ஒரு நிதானத்துல தடவி பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, ரெக்கெல்லாம் அழகா வந்துச்சு. டீம் 2ல இருந்து 2 பேர் போகலாம். டீம் 2ல இருந்து யார் வரீங்க? மோனிஷா வந்துருக்காங்க. மோனிஷா வந்து இப்போ அவங்க கண்ணு கட்டுன உடனே அவங்க தலை திறமையை காட்டுவாங்க. தெரியுது தானே? என்ன ஒன்றுமே தெரியல. இது எத்தனை? கை காட்டுறோம். சொல்லுங்க, எத்தனைன்னு சொல்லுங்க. இது இது சரி, ஓகே, தெரியுது. ஓகே, மேம் வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கான மாவு ரெடி. இந்தாங்க. என்ன வச்சுருக்கீங்க? ஓகே, மாவு வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்தாங்க. என்ன பண்ண போறீங்க? தெரில மேம், வரதை பொறுத்து இருக்கு. வர்றதை பொறுத்து எல்லாரும் வந்து அவங்க வர்றதை பொறுத்து, அதாவது முன்னாடியே சொன்னால் எங்கள் கடைசியில் அது வராமல் போயிட்டா நல்லா இருக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிட்டு பேர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ வர்றதை பொறுத்துன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு கண்ணு உருளிட்டீங்க. பொம்மையா? கண்ணு வாயிலாம் வச்சு பொம்மை பண்ண போறீங்களா? காதா அது? இல்லைன்னு வந்துச்சா?
நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தான் வந்துச்சுன்னு சொல்லிடலாம். அது என்னன்னு சொல்லுங்க. சப்பாத்தி கட்டை சப்பாத்தி கட்டை வந்துச்சு, உருட்டுற கட்டையும் வந்துச்சா? ரைட், வெரி குட் மேம். எவ்வளோ ஒரு திறமைன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை வந்து ஈவனாக இருக்குது. அப்படியே எப்படி இவ்வளோ ஒரு ஈவனாக ஒரு ஃப்ளாட்டுக்கு கூட இருக்காது, அந்த அளவுக்கு ஈவனாக இருக்குது. பரவாயில்ல. சரி, நான் உங்களுக்கு கண்ணை திறந்து காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? எப்படி மேம் இருக்கு? ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. பார்க்குற மாதிரி ஓகே. இது சப்பாத்தி கட்டையான்னு சொல்லுங்க மேம். நான் வந்து இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கணும், பட் ஆனால் அது கொஞ்சம் கேட்டீங்க. இது உருட்டுற கட்டையா சொல்லுங்க. அது உருட்டுற கட்டை கரெக்டாக தானே இருக்குது. உருட்டுற கட்டை கரெக்டாக தான் இருக்கு. சரிங்க, உருட்டை கட்டையாச்சு யாரும் அடிக்காம இருந்தா சரி வாங்க. இப்போ வந்து நம்ம கேம் வச்சு முடிச்சிட்டோம். கண்ணை மூடிட்டு வந்து 4 கண்டஸ்டன்ட் வந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. இப்போ 4ல் வந்து நம்ம 1க்கு தான் தரப்போகிறோம். இங்கே 4 பேர் பண்ணதுமே இருக்குது. இதில் வந்து எதுக்கு மேம் கிஃப்ட் தர போகிறாங்கன்னு தெரியல. சரி, மேம் கிட்ட வந்து கேட்டலாம். மேம் டிசைட் பண்ணி யார் தர போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அது 4 பேருமே பண்ணாங்க மேம். ஆமாம் மேம், ஆமாம். யார் பைன் போல் தான் மேம், யாருக்குமே எதுவுமே தெரியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்லாண்ட் ஆல்மோஸ்ட்ல ரொம்ப தின்னா இருக்கு, அந்த கர்வ் கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நான் வந்து செலக்ட் பண்றேன். இது பண்ணவங்க நேம் சூப்பர் மேம். லைன் ஹோல்ட் பண்ணி செமையா பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு ஸ்லாண்ட். குட் ஆஃப்டர்நூன் சார். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 3 தீம்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராமம் செட்டப் அண்ட் அக்வாரியம் அண்ட் கிறிஸ்மஸ் சார். ஃபஸ்ட்டு வந்து நான் கிராம செட்டப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து குவாட்ஸ் பார்த்திங்கன்னா உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். ஸோ அந்த இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். மைதா மாவில் தான் சார் எல்லாமே பண்ணியிருக்கோம். வீடு, அடுப்பு அண்ட் அதில் ஒரு பானை, மாட்டு வண்டி, வெங்காயம், ரெட் சில்லி, பொட்டேட்டோ, பீன்ஸ், டொமேட்டோ அண்டு கோழிலாம் அங்கே இருக்கோம்ல சார். ஸோ கோழி செய்ய முடியாததுனால நாங்கள் எக்கு செஞ்சு வச்சுட்டோம் சார். ஸோ எல்லாமே நாங்கள் கீழே இருக்கிற இது கூட எல்லாமே மைதா மாவு தான் சார். சூப்பராக. இதை மட்டும் எதனா கொஞ்சம் பண்ணினா ஒன்றும் விடாங்க. மாட்டு வண்டி லைட்டாக எதனா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக ஒன்றும் சக்கரை வச்சுருந்துருக்கோம் போல. சரி, நெக்ஸ்ட் இது வந்து அக்வாரியம் தீமில் பண்ணியிருக்கோம் சார். ஓகே மேடம். எதுக்காக இந்த தீம் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து நிறைய அக்வாரியம் இல்லை, சி அனிமல்ஸ் அண்ட் எல்லாமே பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டே வருது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்னாலையும், அப்புறமேட்டு நிறைய வேஸ்ட் அங்கே கடலில் இல்லை நம்ம வாட்டர், சி, லேக் அந்த மாதிரி இதில் வந்து கலக்கிறதுனால. ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீம்காக அக்வாரியம். சார், கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல் சார். இப்போ நான் வளர்ந்துட்டாலுமே சரி, கிறிஸ்மஸ் பிஃபோர் டே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், கிஃப்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த மெமரிஸ் இன்னுமே இருக்குது. முக்கியமாக கிறிஸ்மஸ் கேக்கு வந்து நல்லாயிருக்கும் சார். அப்புறம் வந்து இது ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரோமில் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரோம்ல இருந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு வழிகாட்டியாகவே இருந்திருக்கு. கிறிஸ்மஸில் வந்து கிறிஸ்டின்ஸ் பீப்புள்ஸ் வந்து நம்புறது வந்து ஸ்டாரை தான் அவங்க வந்து வழிகாட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்பிள் ஆஃப் லவ். உண்மையான அன்பு இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டார் மாரி அவங்கள வந்து வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அவங்க சொல்கிற பாதையில் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் சார். டூ சார், நாங்கள் வந்து 3 டீம் எடுத்தோம் சார். ஒன்று வந்து நேச்சர், ஒன்று வந்து ஃப்ரூட்ஸு. நேச்சர் இது வந்து ஃப்ரூட்டு, இது வந்து ஒரு பேர்டு அனிமல் பேர்ட்ஸ் எடுத்தோம் சார். ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டுமே வந்து இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகும். மோஸ்ட்டாக எனக்கே வந்து பேண்டா அந்த பொம்மை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரே கலராக கொடுத்துட்டீங்க போல். வேறு எதனா லைட்டாக கொஞ்சம் ஷேட் கொடுத்து எதனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த காதுக்கு கைக்கெலாம் கொஞ்சம் எதனா பண்ணியிருக்கலாம். பிங்க் கலரில் கொடுக்கும் சார். ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் செஞ்சுருக்கோம் சார். அதுவும் அதில் தான் செஞ்சோம், மைதா மாவில். அதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது சார், அதனால செஞ்சோம் சார். இது சூப்பராக இருக்குது. இது வந்து பழைய தற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்காக சொல்றதுக்காக இது பண்ணோம் சார். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மலையில இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மலை குன்று அப்புறம் 3 பிரான்ச்சஸ்லாம் இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார். அப்புறம் அந்த மலை குன்றை பேஸ் பண்ணி இந்த மாதிரி மண்ணில் வீடு செஞ்சு மேலே வந்து சோளத்தட்டை அப்புறமேலு வைக்கோல் வச்சு கூரை செஞ்சு அந்த மாதிரி வீடு வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார். நெக்ஸ்ட் அவங்க வந்து இறந்து போன உடலை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க சார். அதுக்கப்புறம் தான் வந்து அடக்கம் பண்ற முறையை வந்து அவங்க கத்துக்கிட ஆரம்பிச்சாங்க சார். ஒரு வீக்கும் இதே மாதிரியே பண்ற மாதிரியே இருக்கு. கடலும் சார்ந்த இடமும் மலையும் சார்ந்த இடமும் சார். நெக்ஸ்ட் இது சார், இந்த 2 பேர்ட்ஸும் எப்படி இந்த விவியை
தாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து பிபி அகாடமிக்கு நிறையா எஃபோர்ட் போட்டு மேலும் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே எதுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சோன்னா எங்களுக்கு பிங்க் கலர் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதனால பீகாக் வந்து இப்போ கிராஃப்ட்னு சொன்னோடனே அழகாக செய்யணும் அப்படின்னு தான் மைண்டுக்கு வரும். ஸோ வந்து அழகான பறவையே பீகாக் தான். அதனால அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதுவும் வந்து ஒரு டெக்கரேஷனாக மைண்டுக்கு வந்ததுனால ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் சார். 4, 3, 2, 1 and the winner is Team 1.